காலையில் எந்திரித்து பார்க்கும் பொழுது முகத்தில் ஒரு பூரிப்பு. என்ன இவரு முதல்லலாம் ரொம்பவும் டல்லா இருப்பாரே, இப்பொழுது பிரகாசமாக இருப்பதை பார்த்தால் புதிதாக ஏதாவது ஒரு தொடர்பு ஏற்பட்டு விடுமோ என்று இவர்களது வாழ்க்கை துணைவரே இவரை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய அளவில் எதிரிகளை பந்தாடி எதிர்ப்புகளை முறியடித்து இவர்கள் செல்லக்கூடிய அனைத்து இடங்களிலும் அனைத்து விஷயங்களிலும் ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய காலகட்டமாக நாம் இவர்களுக்கு இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாம் ஜோதிட விதிகள். எனது பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால் இதனை கண்ணா லட்டு திங்க ஆசையா என்று சொல்வதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சார் கரெக்டா தான் சொல்றீங்களா? விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் விட்டு கொடுக்கவே தெரியாதே என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. இருந்தாலும் ஜோதிட ரீதியாக இந்த ராசி அதிபதியின் செயல்பாட்டை நாம் கிரகங்களின் வீடுகளை வைத்துத்தான் நிர்ணயம் செய்ய வேண்டும். எவ்ரிஒன், நாம் அனைவரும் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த காணொளியில் வரக்கூடிய இந்த அக்டோபர் மாதம் எவ்வாறு இருக்கிறது, கிரக நிலைகள் என்னென்ன மாற்றம் ஏற்படுகிறது, இந்த கிரக மாற்றம் நமக்கு மாற்றமா ஏமாற்றமா என்பதை மிகவும் விரிவாக அதே நேரத்தில் சுவாரஸ்யமாக காண மாதம் 7ஆம் தேதி புதன் என்ற கிரகம் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறது. அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி குரு வக்ரகதி அடைகிறது. அக்டோபர் 14ஆம் தேதி சுக்கிரன் தனது சொந்த வீட்டிலிருந்து, அதாவது துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகிறது. அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறது. அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி இந்த செவ்வாய் என்ற கிரகம் மிதுன ராசியிலிருந்து கடகத்தில் வந்து நீசம் அடைகிறது. இந்த அளவுக்கு கிரக மாற்றங்கள் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பயனை நாம் துல்லியமாக கவனிக்க வேண்டும். இந்த அக்டோபர் மாதம் துலா ராசிக்கு என்ன சொல்ல போகிறது சார்? துலா ராசிக்கு ஏதாவது ஒரு குட் நியூஸ் சொல்லுங்க சார் என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. துலா ராசிக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்தில் மாளவிகா யோகம் தொடர்கிறது. பிறகு சங்க யோகம் என்ற ஒரு யோகம் இருக்கிறது. சார் எனக்கு இந்த சங்க தமிழன் தான் சார் தெரியும் என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. அதாவது 5ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் ஒருவருக்கொருவர் கேந்திரம். 5ஆம் அதிபதி சொந்த வீட்டில், அவருக்கு கேந்திர ஸ்தானத்தில் 6ஆம் அதிபதி குரு அமர்ந்திருக்கிறது. இவர்களுக்கு சங்க யோகம், இது ஒரு சுப யோகமாக வருகிறது. சார் துலா ராசிக்காரர்கள் தூள் கலப்பக்கூடிய ஒரு காலகட்டம் சார். பிரமாதமான ஒரு ஜாக்பாட் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கிறது. அஷ்டமஸ்தானத்தில் இருந்த குரு இது நாள் வரை அஷ்டம குரு என்று எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இந்த அஷ்டம குரு வக்ரமடைய போகிறது. அதனால் பின்னோக்கி நகர்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். பூரணமாக இந்த அஷ்டம குருவின் தாக்கம் உங்களுக்கு விலகுகிறது. இதனால் நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம், பலவிதமான கஷ்டங்கள் குழப்பங்களும் உங்களுக்கு தீரும். ராசியாதிபதி மாதத்தின் தொடக்கத்தில் ராசியில், பிறகு இவர் தனஸ்தானத்தில். இதனால் தனப்பிராப்தம் என்பது இவர்களுக்கு அனுகூலமாக ஏற்படும். 2-3 விதங்களில் இவர்களுக்கு பணம் வரும். பிறகு மாதத்தில் 7ஆம் தேதியில் ராசியில் புதன் வந்து அமர்கிறார். அதாவது நீங்களும் புத்திசாலிகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நீங்கள் பக்குவமாக வெளிப்படுத்துவீர்கள். இதனை பலர் பாராட்டி புகழ்ந்து உங்களது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம், அதன் மூலம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் என்பதை கொடுப்பதற்கு இந்த கிரக நிலைகள் அனுகூலமாக இருக்கிறது. இதெல்லாம் ஜோதிட விதிகள். எனது பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால் இதனை கண்ணா லட்டு திங்க ஆசையா என்று சொல்வதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ற கிரகம் உபஜயஸ்தானத்தில் இவர்களுக்கு நிகரற்ற லாபத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். லாபஸ்தானாதிபதியே பாதகாதிபதியாக வந்து பாதகாதிபதி நீச்சம் என்பதும் இவர்களுக்கு ஒரு விதத்தில் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அஷ்டமகுருவின் தாக்கம் விலகுகிறது. 6ஆம் இடத்தில் ராகு அனுகூலம். ராசியாதிபதி மாதத்தின் தொடக்கத்தில் ராசியில், பிறகு தனஸ்தானத்தில். பாக்யாதிபதி ராசியில், பிறகு அவரும் தனஸ்தானத்தில். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி என்ற கிரகம் வக்ரம் என்பதனால் இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் புதிதாக ஒரு மாற்றத்தை எடுத்துக்கொள்ளாமல் வழக்கமாக தெளிவாக போவது புத்திசாலித்தனம்.
புதுசா ஒரு காலேஜ் வருது, புதுசா ஒரு கோர்ஸ் வருது, ஒருத்தர் சொல்றாரு, அவரை நம்பி நான் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன் என்று எடுத்துக்கொள்ளாமல் இது நாள் வரை இவர்கள் எவ்வாறு பயணித்தார்களோ அவ்வாறே போவது புத்திசாலித்தனம். சார், இதை தவிர துலாமுக்கு ஒரு குட் நியூஸ் ஏதாவது சொல்லுங்க சார். ராசிக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர இருக்கிறார். ஏற்கனவே அவர் 9ஆம் இடம் பாக்கியத்தில் இருக்கிறார். பிறகு 10ஆம் இடத்தில் நீசம் அடைந்தாலும் ஸ்தான பலம் என்றொன்று இருக்கிறது. இதனால என்ன சார், உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணைவரால் பாக்கியம் மற்றும் முன்னேற்றம் ஏற்படும். சார், கரெக்டா தான் சொல்றீங்களா? எங்களுக்கு எங்க வாழ்க்கை துணைவர்னால பிளஸ் வருமா என்றால் கண்டிப்பாக வரும். உங்களது வாழ்க்கை துணைவருக்கும் ஒரு உத்தியோகத்தில் முன்னேற்றம், ஒரு உத்தியோக மாற்றம், அதன் மூலம் அபிவிருத்தி, அதன் மூலம் ஏற்றம் என்பது ஏற்படும். இதனால் குடும்பத்தில் சுபம், மேலும் சுக நிகழ்வுகள் என்பது ஏற்படும். ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் துலா ராசி தூள் கலப்பும் என்பது இந்த மாதம் கண்டிப்பாக நடக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தேடி தேடி பார்த்தா ஒரே ஒரு கிரகம் ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேது, அதுவும் குரு பார்வையில் அமர்கிறார். இதை தவிர இவர்களுக்கு எந்த கிரகமுமே பாதகமாக இல்லை. கண்டிப்பாக முன்னேற்றம் பெறக்கூடிய காலகட்டம். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசிக்கு நான் பலன் சொல்வதற்கு வெகு நேரமாக காத்திருக்கிறேன். இதன் காரணம், இவர்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி ஆட்சி என்பது சசயோகம். இதையும் தவிர இவர்களுக்கு அகண்ட சாம்ராஜ்ய யோகம் என்றொரு யோகம் இருக்கிறது. லாபஸ்தானத்தில் சூரியன், 5ஆம் வீட்டின் அதிபதியான குரு லாபஸ்தானத்தில் இருக்கும் சூரியனை பார்ப்பது அகண்ட சாம்ராஜ்ய யோகம். மேலும் லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள் என்பது திரிக்கிரக யோகம் என்று வருகிறது. ராசியில் சுக்கிரன், மாதத்தின் முடிவில் ராசியில் புதன், 7ஆம் வீட்டில் குரு. இந்த சுக்கிரன் புதன் ராசியில் இருக்கும் பொழுது பிரமாதமாக நமது புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவது மட்டுமல்லாமல் ஒரு இளமை மாறாத தோற்றம், நாம் செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் பலரையும் நம் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு. காலையில் எந்திரித்து பார்க்கும் பொழுது முகத்தில் ஒரு பூரிப்பு. என்ன இவரு முதலெல்லாம் ரொம்பவும் டல்லா இருப்பாரே, இப்பொழுது பிரகாசமாக இருப்பதை பார்த்தால் புதிதாக ஏதாவது ஒரு தொடர்பு ஏற்பட்டு விடுமோ என்று இவர்களது வாழ்க்கை துணைவரே இவரை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய அளவில் ஒரு பூரிப்பை இவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம். திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த அமைப்பு என்பது, நான் ஏற்கனவே சொன்னது போல், கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா என்று ஏதோ ஒரு பாடலில் வருகிறதே, அதனை நீங்கள் பொருத்திக் கொள்ளுங்கள். இந்த ஒரு திருமண நிகழ்வுக்காக நான் காத்திருக்கிறேன் என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு வாழ்க்கை துணைவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்பது தெளிவாக காண்பிக்கப்படும். 4ஆம் இடத்தில் சனி வக்கரம் என்பது அர்த்தாஷ்டம சனியின் தாக்கம் என்பது இவர்களுக்கு குறைகிறது. இதனால் இவர்களது வீடு, வாகனம், மனை போன்ற விஷயங்களில் ஒரு நல்ல தெளிவான போக்கு, அதாவது இதனால் வரை ஒரு பிரச்சனை இருந்தது, அந்த பிரச்சனை முடிந்த பிறகு அடுத்த பிரச்சனை, அது முடிந்த பிறகு அடுத்த பிரச்சனை என்று தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தது. வரக்கூடிய காலகட்டங்களில் இவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட முடியும். லாபஸ்தானத்தில் சூரியன், ஜீவனாதிபதி லாபத்தில். இது ஒரே ஒரு விஷயம் போதுமே. இந்த ஒரே ஒரு விஷயத்தை வைத்து 6 பாலிலும் இவர்கள் 6 அடிக்கக்கூடிய அமைப்பாக வருகிறது. இவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு என்னவென்றால், பஞ்சமஸ்தானத்தில் ராகு, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புதிதாக ஒரு மாற்றத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம். புதிதாக ஒரு பள்ளிக்கு மாற்றுகிறேன், ஒரு கல்லூரிக்கு மாற்றுகிறேன், புதிதாக வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கிறேன், அந்த கல்லூரியின் சான்றிதழ்கள் அங்கீகரிக்கப்பட்டனவா என்பதை இவர்கள் தெளிவாக தெரிந்து கொண்டால் போதுமானது. ராசியாதிபதி மாதத்தின் தொடக்கத்தில் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் சில நேரங்களில் முடிவுகள் எடுக்கும் பொழுது ஒரு தடுமாற்றம் என்பது ஏற்படும். இதனால் அவரவர் சார்ந்த தொழில் துறைகளில் உள்ள குருமார்களிடம் இவர்கள் ஏதாவது ஒரு யோசனை கேட்பது புத்திசாலித்தனம். பிறகு ராசியாதிபதி நீசம் அடையக்கூடிய காலகட்டங்கள், அதாவது மாதத்தில் 21ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்தை இவர்கள் விட்டு கொடுத்தது போல் இருப்பார்கள். ராசிக்கு 7ஆம் இடத்தில் இவர்களுக்கு குரு வக்ரம் என்பதனால் கணவன் மனைவி உறவு முறைகளில் சில நேரத்தில் சிக்கல்கள் வருவது போல் வந்தாலும், ராசியாதிபதி அஷ்டமம் பிறகு நீசம் என்பதனால் இவர்கள் விட்டு கொடுத்து போய்விடுவார்கள். என்ன சார், கரெக்டா தான் சொல்றீங்களா?
விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் விட்டு கொடுக்கவே தெரியாதே என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. இருந்தாலும் ஜோதிட ரீதியாக இந்த ராசி அதிபதியின் செயல்பாட்டை நாம் கிரகங்களின் வீடுகளை வைத்துத்தான் நிர்ணயம் செய்ய வேண்டும். எனவே இந்த மாதம் கண்டிப்பாக இவர்கள் விட்டு கொடுத்து போவதற்குண்டான அமைப்பு இருக்கிறது. சார், நம்ம லைஃப் பார்ட்னரிடம் நாம் விட்டு கொடுத்து போவதனால் எந்த விதத்திலும் ஒரு தவறு இல்லை, அதனால் நமக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தான் ஏற்படும். இதனை நீங்கள் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். பிறகு இந்த மாசத்தின் 17ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 12ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் இவர்களது தந்தை வர்க்கம், பித்தூர் வர்க்கம் வயதை அனுசரித்து அது தொழிலாக இருந்தாலும், உத்தியோகமாக இருந்தாலும், வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன தடுமாற்றம் என்பது ஏற்படும். ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய வழிபாடு, சிவ வழிபாடு, சூரிய நமஸ்காரம் செய்வது மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் அங்காரக வழிபாடு, முருக வழிபாடு செய்வது, வெள்ளிக்கிழமைகளில் துர்கா வழிபாடு செய்வதும் இவர்களுக்கு ஒரு நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கிறது. இதனை நீங்கள் உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்கு பலன் சொல்வதற்கு வெகு நேரமாக காத்திருக்கிறேன். இதன் காரணம், இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இவர்களுக்கு ராசிக்கு 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒன்றாக சேர்கிறது. ஜோதிட ரீதியாக இதன் பெயர் என்னவென்றால் தர்ம கர்மாதிபதி யோகம். லாபஸ்தானாதிபதி சொந்த வீட்டில் ஆட்சியாகிறது. பிறகு 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்து லாபஸ்தானத்திற்கு வருவது நிகரற்ற லாபத்தை ஏற்படுத்துகிறது. ராசிக்கு 6ஆம் வீட்டில் இது நாள் வரை குரு மறைந்து விட்டது, எங்களுக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு வக்ரம் என்பது குரு பின்னோக்கி நகர்வதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே இந்த 6ஆம் வீட்டுக்கு உண்டான வம்பு, வழக்கு, நோய், எதிரி, கடன் போன்ற விஷயங்களில் இவர்களுக்கு ஒரு தெளிவு, ஒரு மாற்று பாதை, இந்த பாதையில் போனால் பயணம், அதன் மூலம் வெற்றி என்ற ஒரு அமைப்பை கொடுக்கிறது. உள்ளே ஒரு உஷ்ணம் வந்தால் உன் வாழ்வில் வெளிச்சம் வரும் என்று சொல்வதை போல் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில், வெற்றி ஸ்தானத்தில் ஒரு மந்த போக்கில் இருந்த சனி இப்பொழுது வேகம், அதிவேகம் என்று வக்ரமடைந்திருப்பதனால் இவர்களது அனைத்து முயற்சிகளிலும் ஒரு சீரிப்பாயக்கூடிய வேகம் என்பது இவர்களுக்கு இருக்கும். ராசிக்கு செவ்வாயின் பார்வை, 5ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் அமர்ந்து ராசியை பார்ப்பதனால் இவர்கள் எங்கு சென்றாலும் ஒரு வேகத்துடனும் ஒரு ஆற்றலுடனும் இவர்களது எனர்ஜியை வெளிப்படுத்தக்கூடிய விதமாகவும் அதன் மூலம் பலரை தங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்புமாக நாம் இவர்களை பார்க்க முடியும். தனுசுக்கு மவுசு கூடுகிறது என்று சொல்வதை போன்ற ஒரு அமைப்பு ஏற்படுகிறது. குறிப்பாக அரசாங்க வேலைக்காக நான் காத்திருக்கிறேன், அரசாங்கத்திலிருந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் எனக்கு நடக்க வேண்டும் என்பதை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம். எதிரிகளை பந்தாடி, எதிர்ப்புகளை முறியடித்து இவர்கள் செல்லக்கூடிய அனைத்து இடங்களிலும், அனைத்து விஷயங்களிலும் ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய காலகட்டமாக நாம் இவர்களுக்கு இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர்களது பாக்கியம், தனம் மற்றும் தொழில், உத்தியோகம், லாபம் இது சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் இவர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே ஒரு நிகரற்ற வெற்றி என்பதை ஏற்படும். 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கேது என்ற கிரகம் குருவின் பார்வையில் வந்து அமர்கிறது. லாபஸ்தானாதிபதி நிகரற்ற லாபத்தை கொடுப்பதற்கு இந்த மாதம் தயாராக இருக்கிறது. இவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியது 2 விஷயங்களில். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் நீசம் என்பதனால் சில நேரங்களில் சின்ன சின்ன உடல் உபாதைகள் என்பது இவர்களது குழந்தைகளுக்கும் ஏற்படும். எனவே கவனமாக தங்களது உடலை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகம் இவர்களது வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு சின்ன சிக்கலை கொடுக்கும். அல்லது புதிதாக ஒரு இடம் வாங்க வேண்டும் என்று வந்தாலோ, ஒரு வாகனமோ ஒரு வீடோ வாங்க வேண்டும் என்று வந்தாலோ இவர்கள் அந்த சான்றிதழ்களை சரிபார்க்கும் பொழுது, அந்த ஆவணங்களை சரிபார்க்கும் பொழுது 1க்கு 2 முறை இவர்கள் தெளிவாக ஆராய்ந்த பிறகு முடிவெடுப்பது இவர்களுக்கு நல்லது. இந்த 2 விஷயங்களை மட்டும் இவர்கள் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். பரிகாரம் என்று வரும் பொழுது அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு இவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில், சஷ்டி திதிகளில் முருக வழிபாடு செய்வதும், 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகம் சில நேரத்தில் கொஞ்சம் அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த ஒவ்வாமை போன்ற சின்ன சின்ன உடல் உபாதைகளை ஏற்படுத்தும் என்பதனால் இவர்கள் வியாழக்கிழமைகளில், வெள்ளிக்கிழமைகளில், ஞாயிற்றுக்கிழமைகளில்
துர்கா வழிபாடு செய்வதன் மூலம் ஒரு நல்ல மேன்மையை இவர்கள் எதிர்பார்க்க முடியும். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை இவர்களது ஜீவனமும் லாபமும் நிகரற்ற சுப பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருப்பதனால் வரக்கூடிய லாபத்தை வைத்து அனைத்து பிரச்சனைகளையும் இவர்கள் எளிதாக சமாளித்து விடலாம். வாழ்த்துக்கள் நண்பர்களே. நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் கிரக நிலைகள், ஜோதிட விதிகள், யோகங்கள் போன்ற விஷயங்களை எடுத்து சொல்வது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த காணொளியின் மைய நோக்கம். இந்த பதிவை நீங்கள் உங்களது நட்புகளுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். நன்றி.